ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், என்ன நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சிஸ்தா ஃபேஸ் க்ரீம் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும், இன்க்ரீடியன்ஸ் வேணும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து வாட்டர் பேஸ், ஆயில் பேஸ், கூலிங் பேஸ்ன்னு இருக்குது. வாட்டர் பேஸும் ஆயில் பேஸும் தனித்தனியான பீக்கரில் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்து இன்றைக்கி மஞ்சிஸ்தா ரூட் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதை வந்து டிஸ்டில்ட் வாட்டரில் நம்ம பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கூலிங் பேஸ் நம்ம சேர்க்க போகிறோம். விட்டமின் இ ஆயில், லெவண்டர் ஆயில், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே கூலிங் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம். தனித்தனியாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதில் வந்து ஒரு 150 கிராம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்டில்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சிஸ்தாவோட எக்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக இன்றைக்கி டிஸ்டில்ட் வாட்டர் ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு தேவைப்படுறது என்னமோ 80 கிராம் தான். நம்ம கொதிச்சு வரும்போது எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா கம்மியாயிரும். சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். 150 கிராம் வாட்டர். மஞ்சிஸ்தா ரூட்டு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குச்சி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா டபுள் பாயில் கிடையாது, நார்மலாக அப்படியே டேரெக்டாக அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டர் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஆரம்பத்தில் நம்ம வாட்டர் ஊற்றும் போது எப்படி இருந்தது, இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த மஞ்சிஸ்தா வாட்டர் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது 80 கிராம் வாட்டர். நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். மஞ்சிஸ்தா வாட்டரை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து க்ரீம் செய்ய போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. சரிங்களா? இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம முகத்தில் இருக்கிற பிக்மெண்டேஷன் ரெடி ஆகுது, ஆக்னி ப்ராப்ளம் ரெடி ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரெடி ஆகுது, சொரியாசிஸ் கூட ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மங்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரெடி ஆகுது. நம்ம 80 கிராம் மஞ்சிஸ்தா வாட்டர் எடுத்ததுக்கப்புறம் கிளிசரின் வந்து ஒரு 4 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து டெய்லி நைட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு நைட் க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. ஒரே நைட்டில் 1 டைம் 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். கிளிசரின் 4 கிராம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பேஸ் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். க்ரீம் ஃபார்முலா எல்லாமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன்றைக்கி லைட் வெயிட்டான ஆயில் நான் ஜொஜோபா ஆயில் தான் எடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம், எந்த ஆயில்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஜொஜோபா ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது காமன், எல்லா ஸ்கின்னுமே இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ண. நம்ம பட்டர்ஸ்லாம் எதுவுமே இதில் யூஸ் பண்ணலை. லைட் வெயிட்டானால ஜொஜோபா ஆயில் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இது நார்மல், எல்லா ஸ்கின் டைப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஜொஜோபா ஆயில் 20 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிட்டில் ஆல்கஹால் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். சரிங்களா? சிட்டில் ஆல்கஹால் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ப்ராப்ளம் வராது. நார்மல் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம பெனிஃபிட் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கஸ்டமருக்கு கூட கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சேல்ஸ் மெத்தடாக கூட நீங்கள் கொண்டு போகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஈவெக்ஸ் ஒரு 8 கிராம் நான் எடுத்திருக்கேன். சேல்ஸ் மெத்தடை நம்ம கொண்டு போகும்போது நம்ம ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துருக்கணும், லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கணும், அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? நார்மல் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கத்துக்கு கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. நம்ம வெளியே ஒரு பிஸ்னஸாக நம்ம கொண்டு போகும்போது இது எல்லாமே ப்ராப்பராக நம்ம பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஆயில் பேஸ், வாட்டர் பேஸ் ரெண்டுமே வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. இது ரெண்டுமே டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? காமனாக ரெண்டுமே ஒரே ஹீட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஆயில் பேஸில் வாட்டர் பேஸை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்றைக்குமே ஆயிலுக்குள்ளே தான் வாட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போட்டு கலக்கிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பிளெண்டர் தேவைப்படும். நம்ம க்ரீம் எல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிளெண்டர் கண்டிப்பாக அவசியமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்லா பிளெண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா திக்காயிரும். சரிங்களா? இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லாவே திக்காயிருச்சு.
அதுக்கப்புறம் விட்டமின் இ ஆயில் ஒரு 2 ட்ராப் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எசன்சி ஆயில், ஆர்கன் ஆயில், எந்த எசன்சி ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து லேவண்டர் தான் எடுத்திருக்கேன். ப்ரிசர்வேட்டிவாக என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி பீனாக்ஸ் எத்தனால் இதில் எடுக்காமல் இஸ்கா கார்டு எடுத்திருக்கேன். ஏன்னா க்ரீமுக்கெல்லாம் இஸ்கா கார்டு ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து க்ரீம் வந்து வாட்டரி ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ப்ரிசர்வேட்டிவ் வந்து பீனாக்ஸ் எத்தனால் எடுக்கும்போது கொஞ்சம் க்ரீமை வந்து தண்ணியாக்கி கொடுத்த மாதிரி ஆக்கிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஷாம்புக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பீனாக்ஸ் எத்தனால் எடுத்துக்கலாம். க்ரீம் ஐட்டம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இஸ்கா கார்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம இதை லேவண்டர் ஆயில், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு பிளெண்டர் போட்டு நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா? எல்லாம் காமனாக மிக்ஸ் ஆகணும்ல, அதனால் ஒரு பிளெண்டர் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காலி கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து சூப்பராக அப்சர்வ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். எந்த விதமான ஸ்வெட்டிங்கோ எதுவுமே ஆகலை, நம்மளுக்கு சூப்பராக அப்சர்வ் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு க்ளீன் கண்டெய்னரில் நான் போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு மஞ்சிஸ்தா க்ரீம் வந்து நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.